கனெக்ஷன் போய்விட்டதா? இப்படி நடந்த உடனடியாக அதற்கான தீர்வை தேடி நாம் உடனடியாக செயல்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் நின்று தனியாக நாம் இருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் அநேக மக்கள் இன்னும் உணராதது என்னவென்று, இந்த உடனடியான நம்முடைய எதிர் செயலானது நம் ஆத்மாவை குறித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறது. இவ்வுலக தொடர்பை இழப்பது நம் ஆத்மாவிற்கு வேதனை கொண்டு வர போதுமானதா இருக்கிறது. தொடர்ச்சியான, அதாவது தொடர் அமைதியற்ற தன்மைதான் அதனுடைய தீர்மானங்களை நகர்த்தி செல்கிறது. ஆத்மாவானது எப்பொழுதுமே பெரிதான ஒன்றில் தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய தேவையோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒருங்கிணைப்பை அதை கண்டடையாத சமயம் மற்றவர்களிடத்திலோ மற்ற வைகளினிடத்திலோ தேடும்படியாக அதனை கட்டாயப்படுத்துகிறது. எது அதனை நிறைவேற்றும் என்ற தேடலை ஆத்மாவானது நோக்குகிற அதனுடைய ஆசைகள், அதனுடைய விருப்பங்களோடு ஒரு வாழ்க்கை நோக்கத்தை கண்டடைவது என்கிற ஒரு விருப்பம், நிறைவேற்றுதல், அது இருப்பதற்கான ஒரு அர்த்தத்தை கண்டடைவது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கமே நிலையற்ற உலகத்திலிருந்து காணப்படுகிற ஒரு காரியத்திலிருந்து வந்தால் வாழ்க்கை நோக்கமாக இன்றைக்கு நீங்கள் கண்டடைகிற எதுவுமே நாளைக்கு இருக்காது. இதற்கான ஒரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமா? யாரெல்லாம் தங்கள் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்தார்களோ இன்றைக்கு அவர்களுடைய படிப்பானது, ஆற்றலானது இயந்திர மனுஷர்களால், ரோபோக்களால் மாற்றப்படுகிறதுக்கு என்ன சொல்வது? உலகத்தின் மிகவும் பணக்காரனான எலன் மாஸ்க் என்பவர் இதை குறித்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். கடினமான சவால், அதாவது மிக கடினமான ஒரு சவால் என்னவென்றால், மக்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அதாவது மக்கள் அவர்கள் வேலையை தன் வாழ்க்கையினுடைய அர்த்தமாய் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்துக்கான அர்த்தம் தேவையில்லை என்று சொல்லும் போது உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? அப்போது அவர்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அர்த்தம் உள்ளவராய் உணர்வீரா, அர்த்தமற்ற ஒருவராய் உணர்வீர்கள்? அதான் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வெளிப்புற காரியங்களில் தேடுவது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான ஒன்று. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால், கணக்கச்சிதமான பொருத்தமுடைய அந்த ஒன்றோடு இணையாத வரையிலும் ஆத்மாவானது பைத்தியக்காரத்தனமான அதனுடைய கனியற்ற தேடலை தொடர்ந்து நடத்தி கொண்டே செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியான பல காரியங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அவைகளில் ஒன்று மாத்திரமே உங்களை முழுமையாக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம் உட்புறத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற ஒருவர், நம் ஆத்மா விடுபடவும் அர்த்தமுள்ளதாக்கவும் உதவி செய்கிறவர், கடைசியாக ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த ஒரு இணைப்பு மாத்திரமே நித்தியமான ஒன்று. மற்ற எல்லாவற்றுமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இப்பொழுதோ பிற்பாடோ உங்களுடைய நேசத்துக்குரியவரிடமிருந்து உங்களுடைய இணைப்பானது துண்டிக்கப்படும். உங்களுடைய பிரசித்தமான செயல்களிலிருந்தும் உங்களுடைய பிரசித்தமான இடங்களிலிருந்தும் கடைசியாக இவ்வுலகிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் எதனோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நித்திய கால நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள். உலகத்தினுடைய அழியக்கூடிய காரியத்தோடு நீங்கள் இணைப்பில் இருந்தீர்கள், ஆனால் அழியக்கூடியவர்கள் செல்லுகிற அந்த இடத்திற்கு நீங்களும் சென்றடைவீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு தாமே நீங்கள் உங்களுடைய இணைப்பை வைத்திருந்தீர்கள், ஆனால் என்றென்றைக்கும் நீங்கள் அவரோடு இணைப்பிலே இருப்பீர்கள். நீங்கள் எதனோடு இணைந்திருக்கிறீர்கள்? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். வணக்கம் பெரியமானவர்களே, மீண்டும் ஒரு அருமையான வாரத்தின் துவக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். யூனிவர்சலாலின் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையும் உங்களோடு இடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பானதை நீங்க கொடுக்கும் பொழுது தேவன் எங்களுடைய வார்த்தையானதை பயன்படுத்தட்டும். உங்களுடைய கவலைகளை இடத்தில் நிறுத்த, மேலும் உங்களுடைய சூழ்நிலைகளை ஜெயித்து வருவதற்கான வழிகளை கற்றுக் கொடுக்க. இங்கு இந்த நேரம் தேவன் ஒரு அருமையான வார்த்தையை இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது கொடுத்திருந்த நான் அதை உங்களோட பேச விரும்புறேன். ஏசாயா 26:2 தேவன் இப்படியாக சொல்லியிருக்கிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிறது நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களின் திறவுங்கள். சத்தியத்தை
கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொள்கிற நீதி உள்ள ஜாதி. தேவன் யாரை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார்? இந்த நீதியுள்ள ஜாதி என்று சொல்லும்போது தேவன் யாரை அப்படியான ஒருவராய் இந்த இடத்துல பார்க்கிறார்? தேவன் இந்த வார்த்தையை யாருக்காக இந்த இடத்துல வாக்களித்தவராய் இருக்கிறார்? இப்படியான பல பதில்களை நாம் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சியை நீங்க பார்க்க முடியாது நான் இடத்துல விரும்புறேன். இந்த சாட்சியிலே தேவன் இந்த நபருக்கும் உதவியானதை எப்படியாக செய்திருக்கிறார். இது உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாகவும் தேவையானதா இடத்துல இருக்கலாம். ஒருவேளை மனைவியாக நீங்க உங்களுடைய வீடுகளுக்குள் தேவனுடைய தொடுதலை இடத்துல பார்க்க விரும்புறேன். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மகளை, உங்களுடைய கணவரை, தேவன் உங்களுடைய வீட்டாரை தொடும்படியாக நீங்க விரும்புறேன். இந்த நபர் எப்படியாக தேவனுடைய உதவி பெற்று தன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை பெற்றார். இந்த சாட்சியை பாருங்கள். பிற்பாடு இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து. டொபாகோவில் இருக்கிறேன். டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை அழிக்கப்பட்டிருந்தது. சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் அந்த குடியை நிறுத்த முடியவில்லை. படிப்படியாய் அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது பலமாக. அதாவது ஒரு நாளைக்கு 1 பாட்டில் என்று துவங்கி பிற்பாடு 2 பாட்டில் 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால் நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வாள். அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி. நாங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமா நான் குடிப்பேன், ரொம்ப தவறா நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனா அது நடக்கல. எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன். இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்ல நடக்காதா, இது போவாதான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்திலே கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, என்னை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியாய் ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, 30,000 டாலர் வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் $1,000 கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் போது எல்லாம் ஒழுங்காகும் நினைத்தானால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன். பிரச்சனைகள் குறைவதைப் போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்தவுடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்துக் கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்கள் இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலையின் நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலையினால் நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன், ஆமா.
அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனும் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்தில் ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும். நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் அவரிடத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இவ்விடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவனின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலை நான் எழுந்து என் மனைவியிடத்திலே சொன்னேன், நான் குடியை நிறுத்திவிட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை. உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமா எங்கெல்லாம் குடியை ஒளித்து வைப்பேனோ போதை பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் அவளை ஊற்றினாள். அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடி பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு இடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். ஒரு ப்ராஜெக்ட். மேற்கூரை போடப்பட்டது, முற்றம், வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதை போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி, எல்லாமே முழுமையடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது, நான் எதையும் கட்ட பேங்கில் சென்று லோன் கேட்கவில்லை, எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அபார்ட்மெண்ட்டுக்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கைய தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்லப்போனா என்னாலேயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மீனா உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு. இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கு கூட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா இருக்கு. நல்லது மக்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வார்த்தை உங்களோட நான் சொன்ன பிரகாரம் சத்தியத்தை கை கொள்கிற நீதி உள்ள ஜாதி. சத்தியம் எது சத்தியமானதா இருக்கிறது? மிக நிச்சயம், சந்தேகம் வேண்டாம், தேவனுடைய வார்த்தையானதுதான் அந்த சத்தியமா இந்த இடத்துல இருக்கிறது. அப்ப அந்த சத்தியத்தை கை கொள்கிற நீதி உள்ள ஜாதி யாரு? ஒருவர் தேவனுக்கு பயப்படுகிறவராய், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவராய், தேவனுடைய வழிகளில் நடக்கிறவராய், மேலும் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒருவராய் இருக்கிறார்களோ, தேவன் வாக்களிக்கிற அவர்களுக்கான வாசல்கள் திறக்கப்படும்படியாகும். உங்களுடைய பொருளாதாரத்திற்குள்ளாக, உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் எந்த வாசல்களானது திறக்கப்படும்படி நீங்க இந்த விரும்புகிறீங்க.
எந்த பதில்களானது நீங்க உங்க வாழ்க்கை மீது பெற்றுக்கொள்ள முடியாது விரும்புறேன். தேவன் அதை உங்களுக்கானதா செய்ய தயாரா இருக்கா? ஏன்னா இந்த வார்த்தையிலே தேவன் வாக்களித்த ஒவ்வொரு காரியத்தினுடைய பதிலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மீது பெற்றுக்கொள்ள தொடங்கினால் உங்களுடைய வாழ்க்கை எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும். யோசிச்சு பாருங்க. தேவன் இங்கு இந்த வசனத்தை தற்செயலாக இந்த இடத்துல இருக்கும்படி அனுமதிக்கல. ஏன்னா இந்த வார்த்தை இங்கு குறிப்பிடுகிறது சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதி. நீங்க தேவனுடையவராய், அவருடைய வார்த்தையை கை கொள்கிறவராய், அவருடைய வார்த்தை வழிகளிலே உங்க வாழ்க்கையை வாழ்கிற ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்களே, ஆனால் மிக நிச்சயம் அவர் உங்களுக்கான வாசல்களை திறக்கிறார். எந்த பதிலை நீங்க பார்க்க விரும்புறீங்களோ, எந்த ஆசீர்வாதம் பார்க்க விரும்புறீங்களோ, எந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க விரும்புறீங்களோ, தேவன் எந்த காரியத்திலே உங்களுக்கான வழிகளை இந்த இடத்துல திறந்து ஆசீர்வாதங்களை கொடுக்க நீங்க விரும்புறீங்களோ, அவர் அதை செய்கிறவராகும். மிக நிச்சயம் இந்த வாரத்தினுடைய முதல் வேலை நாளின் முடிவில் நாம் இருக்கிறோம். ஆனா இந்த மாதம் எந்த பதில் உங்களுக்காக தேவை, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்காக தேவை, தேவன் எந்த வழிகளை உங்களுக்காக திறக்கணும்னு விரும்புறீங்க, இந்த விசுவாசத்திலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்கும். நாம் ஒன்றிணைந்தவராய் அவருடைய வல்லமையானதை வெளிப்படுத்த முடியாததை கேட்கிறோம். இந்த விசுவாசத்து தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது அவர் திட்டங்களை காண்பிக்க முடியாது என சத்தியம் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த நாம் இந்த விசுவாசத்தில் ஒன்று சேர ஜெபிக்க போகிறோம். இந்த நேரம் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்க இன்னொரு வாழ்க்கையின் மாற்றத்தின் சாட்சியை பார்ப்பதை நான் விரும்புறேன். என இந்த நபருடைய வாழ்க்கை சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது எப்படியாக மாறியதும் தெய்வம் இவருக்காக எப்படி உதவி செய்தார், இந்த சாட்சியை பாருங்க. மீண்டும் இந்த விசுவாசத்தை நாம் இணைந்திருக்கலாம். தெய்வனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கை நிறைவேறும்படி இந்த ஜெபத்தை நாம் ஒன்று சேர்ந்து செய்யும்படியாக சாட்சியை பாருங்கள். போதே பிரபலம், புகழ், ஆசைகள். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி பதட்டத்தோடும் மன அழுத்தத்தோடும் தோல்வியான அன்பின் வாழ்க்கையோடு இருந்தேன். நான் நிறைய நபர்களை போய் சந்திச்சிருக்கேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய விருப்பங்கள் இருந்தது. நான் மீடியாவில் வரணும், நிறைய பேருக்கு என்னுடைய ஃபோட்டோ தெரியணும்னு, டிவியில் என்னுடைய ஃபோட்டோ தெரியணும்னு ஆசைப்பட்டேன். நான் மிகவும் அழகான ஒரு பெண்ணாக மாறணும்னு நினச்சேன். எனக்கு தெரியும் எனக்குள்ளாக இருந்த விருப்பங்கள் எல்லாமே என்னுடைய அளவுக்கு மீறினதுன்னு. இருந்தாலுமே இது எல்லாத்தையும் சாதிக்கணும்னா நான் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு எனக்கு தெரியும். நான் விருப்பப்படுறது, என்னுடைய ஆசைகள் மிகப்பெரியதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலுமே எல்லாரை விட அழகான ஒரு பெண்ணா மாறணும்ன்ற ஆர்வம் எனக்குள்ளாக இருந்தது. எனக்குள்ளாக பதட்டங்கள் இருந்தது. எனக்கு தெரியும் இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கீழே தள்ளுன்னு. ஆனா இருந்தாலும் எனக்குள்ளாக இருந்த விருப்பம் என்னை விட பலமா இருந்ததுனால என்னால் இதை ஜெயித்து வர முடியல. எனக்குள்ளாக இருக்க இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நிறைய விஷயத்துல நான் ஈடுபட்டேன். என்னுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொண்டு நான் சில ஈவெண்ட்ல கூட கலந்துக்கிட்டேன். அதில் மிஸ் பிரேசில்ன்ற ஈவெண்ட்ல நான் கலந்துக்கிட்டேன். அந்த நேரம் ஒரு ட்ரையல் நடத்துனாங்க. அப்போ நான் முன்னாடி நடந்து வந்தேன். அந்த இடத்துல நிறைய பேர் என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. என் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சாங்க. என்னுடைய அழகை பார்த்து அவங்க என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்குள்ளாக நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இல்லை. எனக்குள்ளாக மன அழுத்தங்கள் தான் இருந்தது. ஏன்னா இரவுல எனக்கு நல்ல தூக்கம் இல்லை. எனக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னா, நானே அல்லாத ஒரு போலியான புகைப்படத்தை உருவாக்கி எனக்கு முன்னாடி வச்சு மக்களை நம்ப வைக்கணுன்ற ஆசை எனக்கு இருந்தது. என்னுடைய முகத்துல ஒரு மாஸ்க் போல போட்டு நான் மறைச்சுக்கிட்டேன். நான் எனக்கு பயன்படுத்த அந்த மேக்கப் எல்லாமே என்னுடைய முகத்துல போடுறது மட்டும் கிடையாது, என்னுடைய வாழ்க்கைக்கும் சேர்த்து நான் போட்டுக்கிட்ட மேக்கப் போல இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்குள்ளாக இருந்த மன அழுத்தம் அதிகமா இருந்ததுனால நான் பிரபலமாகணும், எல்லாருக்கும் தெரியற மாதிரி வரணும்ன்ற இந்த விருப்பங்கள்லாம் என்னை விட்டு போக ஆரம்பிச்சது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் அழகா இருக்கிறதுனாலையும் இல்ல வேற ஒரு நிகழ்ச்சிக்காகவும் என்னை கூப்பிடல, டிவியில ஒரு நிகழ்ச்சி நடத்தணுன்றதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் இது மிகப்பெரிய வாய்ப்பா எனக்கு இருந்தது. மக்கள் என்னை பார்க்கிற பார்வை நான் ஏதோ பிரபலமான ஒரு பெண்ணை பார்க்கறது போல அவங்க என்னை பார்த்தாங்க. எனக்கு தெரியும் சில பேருக்கு என்ன அந்த நேரம் பிடிக்கல. ஆனா இது எல்லாமே முன்னோக்கி போகும்பொழுது என்னுடைய மன அழுத்தமும் என் கூடயே இருந்தது. அந்த போட்டோல பார்க்கும்பொழுது இருக்கிற சந்தோஷம், அந்த சிரிப்பு எதுவுமே எனக்குள்ளாக உண்மையா இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு எதுவுமே என்னுடையது இல்லை. பிரபலமா இருக்க நபர்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி சிரிப்பாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து அவங்கள போலவே நானும் செஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஆனாலும் இந்த மன அழுத்தம் என்னை விட்டு போகவே இல்லை. நான் அநேக உறவு முறையில இருந்திருக்கேன்.
என்னோட வயது குறைவா இருக்க நபரோட கூட நான் உறவுல இருந்திருக்கேன். நிறைய பண்டிகைகளுக்கு நான் போவேன். எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கு. கடைசியா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. நான் என் வாழ்க்கையை ஒரு நபர்கிட்ட முழுமையா அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். அந்த நேரம் ஒரு நபரோட எனக்கு நிச்சயம் நடந்தது. ஆனா அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது, அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்ததுன்னு. என் வாழ்க்கையில எப்பவுமே இப்படிதான் நடந்தது. எனக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க என்னை விட்டு சீக்கிரம் போயிடுறாங்க. அல்லது அந்த நபருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். எனக்கு அவங்கள பிடிக்காம போயிடும். என் அன்பின் வாழ்க்கையே இதே போல தோல்வியாவே போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு நாளுமே எனக்குள்ளாக இருந்த மன அழுத்தம் அதிகரிச்சுட்டே இருந்தது. இப்படியாக என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்பொழுது, மக்கள் என்ன பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. "இங்க பாரு, நீ ரொம்ப அழகான பெண்ணா இருக்கு. உனக்கு நெறைய அழகு இருக்கு. ஆனா ஏன் நீ இன்னும் திருமணம் செஞ்சுக்கலன்னு?" கேள்விகள் வந்துச்சு. "ஏன் யாருமே உனக்கு பிடிக்கல? இன்னும் நீ உன் உடம்புல என்ன மாத்திக்க போற?" இப்படியான கேள்விகள் வரும்பொழுது, இதுக்கு எப்படி பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாரி கேள்விகள் எனக்குள்ளாக வரும்பொழுது, இன்னும் அதிகமான மன அழுத்தத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். சில நேரத்துல நான் முயற்சிகள் செஞ்சிருக்கேன். என்னுடைய வாழ்க்கைய இதோட முடிச்சுக்கணும்னு. ஒரு நாள் நான் இப்படியா கூட முயற்சி செஞ்சேன். நான் கிச்சனுக்கு போனேன். அங்க இருந்து கத்தி எடுத்தேன். அத பார்த்து யோசிச்சேன். நான் தற்கொலை செஞ்சு என் வாழ்க்கைய முடிச்சுக்க போறேன்னு. என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது, எனக்கு நினைவு இருக்கு. என்னுடைய அம்மா ஆலயத்துக்கு வர ஒரு நபரா இருந்தாங்க. அவங்க எனக்காக ஜெபிப்பாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அழைப்பாங்க. சில நேரங்கள்ல ஆலயத்துல நடக்கிற நோக்கங்கள்ல இருக்க பொருட்கள எங்க அம்மா எனக்கு கொண்டு வருவாங்க. எனக்காக அத பயன்படுத்துவாங்க. எனக்குள்ளாக இருந்த வலிகள் அதிகரிச்சுட்டே இருந்தது. எனக்குள்ளாக இருந்தது ஒரு புற்றுநோயைப் போல நான் உணர்ந்தேன். ஒரு நாள் நான் என்னுடைய அம்மாவுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டேன். ஆலயத்துக்கு முதல் முறை நான் போனேன். நான் முன்னாடி இந்த மாரி ஆலயங்களுக்கு போனதே கிடையாது. அதுக்கு பிற்பாடு ஆலயத்துல நடந்த கூட்டங்கள்ல நான் கலந்துக்கிட்டேன். எனக்குள்ளாக இருந்த ஆவிக்குரிய புற்றுநோய், அதாவது மன அழுத்தம், அதிலிருந்து நான் விடுதலையாக ஆரம்பிச்சேன். ஆனாலும் எனக்குள்ளாக இருந்த தவறான பார்வைகள், தாழ்வு மனப்பான்மை எதுவுமே என்னை விட்டு சீக்கிரம் போகல. அது கடினமா இருந்தது நான் வெளிய எடுக்கிறதுக்கு. நான் ஆலயத்துல கலந்துக்கிட்ட பொழுது வெளிப்புறத்துல நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன். ஆனாலும் எனக்குள்ளாக இப்படிப்பட்ட விஷயங்கள வெளிய எடுக்க முடியல. தேவனிடத்துல அர்ப்பணிக்க முடியல. ஏன்னா என்னுடைய பெருமை என்னை தடுத்தது. ஒரு நாள் நான் ஆலயத்தினுடைய கூட்டத்துல கலந்துக்கும் பொழுது, அந்த கூட்டத்தினுடைய முடிவுல எனக்கு தெளிவா புரிஞ்சது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் என்ன முடிவு எடுக்கணும், என்ன செய்யணும்னு. அந்த கூட்டத்தினுடைய முடிவுல நான் முடிவெடுத்தேன். இதுதான் என் வாழ்க்கைக்கு சரியான ஒரு முடிவா இருக்கும். நான் போகணும். முதல்ல தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த நேரம் எனக்குள்ளாக இருந்த கோபங்கள், எனக்குள்ளாக இருந்த அந்த பாரம், எனக்குள்ளாக இருந்த பதட்டம் எல்லாவற்றையுமே நான் தேவனிடத்துல அர்ப்பணித்தேன். அந்த நேரம் மக்கள் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க, என்ன யோசிப்பாங்க, இத பத்தி என்னுடைய கவனம் இல்ல. தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்? இதுதான் என்னுடைய கவனமா இருந்தது. அவருடைய மகளா வாழணுன்றது என்னுடைய விருப்பம். அதற்கு பிற்பாடு நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த நேரத்துல தான் இஸ்ரவேலினுடைய சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அந்த நேரம் என்னுடைய முழுமையான இந்த அழுக்கான வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். அந்த நேரம் என்னுடைய தியாகங்களை நான் தயார்படுத்தினேன். என்னுடைய தியாகங்கள் பண ரீதியாகவும் இருந்தது, சரீரபூர்வமாகவும் இருந்தது. ஆனா தேவன் என்னிடத்துல இருந்து எதிர்பார்த்த அந்த தியாகம் எனக்குள்ளாக இருந்த அந்த பழைய சிருஷ்டியா தான் இருந்தது. நான் என்னுடைய தியாகத்தை முழுமைப்படுத்த எதெல்லாம் கைவிட வேண்டியதா இருந்ததோ எல்லாத்தையுமே நான் கைவிட்டேன். ஏன்னா ஆலயத்துல வெறும் வந்துட்டு போற ஒரு நபரா இருக்கிறத நான் விரும்பல. ஆலயத்துல இருக்கும்பொழுது எனக்குள்ளாக ஒரு எதிர்ப்பு இருந்தது. நான் இன்னும் என்ன மாத்திக்கணும், என்ன என் வாழ்க்கையில மாத்தணும்னு. அந்த நேரம் நான் முடிவெடுத்த என்னுடைய முழு வாழ்க்கை, என்னுடைய முழுமையை நான் தேவனிடத்துல அர்ப்பணிக்கும்படியாக. அந்த இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில என்னுடைய முழு வாழ்க்கையும், என்னுடைய தியாகத்தையும் தேவனிடத்துல நான் அர்ப்பணித்தேன். அந்த நேரம் நான் தேவனை நோக்கி பேசினேன். தேவனே, நான் யாருமே இல்ல. எனக்கு எதுவுமே தேவையில்ல. நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே எனக்கு உறவுகள் வேண்டாம், புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம். எனக்கு உங்களுடைய ஆவிதான் தேவை. ஏன்னா நீங்க தான் என்னுடைய முழுமையா இருக்கீங்கன்னு. இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க இல்லாம நான் வாழ விரும்பலன்னு சொன்னேன். அந்த நேரம் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். எனக்குள்ளாக அவர் என்னை முழுமைப்படுத்தினார். எனக்குள்ளாக தேவனுடைய ஆவி இருப்பதற்கான உறுதியை எனக்கு கொடுத்தார்.
தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அந்த நேரம் எனக்குள்ளாக இருந்த ஒரு சந்தோஷம், சமாதானம், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உறுதி. அந்த நேரத்துல இருந்து எனக்குள்ளாக நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை மற்றவங்களுக்குள்ளாக வைக்கணும்ன்ற விருப்பம் எனக்குள்ளாக வந்தது. அந்த நேரம் நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா எனக்குள்ளாக ஒரு ஆர்வம் வந்தது. நான் என்ன எனக்குள்ள இப்ப பெற்றுக்கொண்டேனோ அதை அப்படியே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. இது எல்லாவற்றுக்கும் பிற்பாடு இரண்டாவதாக என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்கு நான் கவனம் செலுத்த வேண்டியதா இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சியில என்னுடைய தியாகத்தின் மூலமாக தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொண்டு இது நேரமா இருக்க என்னுடைய அன்பின் வாழ்க்கையை சரி செய்வதற்கு இப்ப நான் எடுக்க வேண்டிய முடிவுகள் வந்தது. என்னோட யார் வாழ போறது, என் கூட வாழ்ற நபர் தேவனுடைய ஆவியோடு இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருந்தது. அன்பின் சிகிச்சை கூட்டத்தை நான் கலந்துக்கிட்டேன். அங்க நான் எதெல்லாம் கத்துக்கிட்டேனோ, எதெல்லாம் செய்யும்படியாக எனக்கு சொல்லப்பட்டதோ எல்லாவற்றையும் நான் செய்தேன். அதற்கு பிற்பாடு என்னுடைய கணவரை நான் சந்தித்தேன். இன்னைக்கு நான் திருமணமான ஒரு பெண்ணா இருக்கேன். நாங்க 15 வருஷமா ஒன்னா இருக்கோம். எங்க 2 பேருக்கும் திருமணமாகி 13 வருஷம் ஆக போகுது. எங்க 2 பேருக்குள்ளாக சந்தோஷமானது இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேருமே முதல்ல சந்தோஷமா இருக்கிறதுனால பண வாழ்க்கையில எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. எங்க வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் நாங்க ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆனா இது எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவனோடு இருக்க வாழ்க்கை, நமக்குள்ளாக இருக்க தேவனுடைய ஆவியானவர், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முதலாவது இருக்கணும். நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அதுக்கு பிற்பாடு வாழ்க்கையில எதெல்லாம் வருதோ எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வரும். தேவனோடு கூட இருக்க இந்த தனிப்பட்ட உறவு மட்டும்தான் என்னை இப்படி ஒரு பலமான பெண்ணா மாற்றினது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சியானது உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கும். நீங்க சத்தியத்தை கை கொள்கிற ஒருவராய் இருப்பீரானால் தேவன் உங்க வாழ்க்கையில் அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் இந்த நாளும் வேலை செய்கிறார். சாட்சியில் பார்ப்பது வெறும் மற்றவர்களுடைய வாழ்க்கையின் மீது மாற்றம் மட்டுமல்ல, தேவன் உங்க வாழ்க்கையிலும் இந்த மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். எனவே தேவனுக்கு அனுமதி கொடுக்கும். விசுவாசத்தில் ஒன்றிணைந்திருக்கலாம். இது தேவனோடு நாம் பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இதோ சத்தியத்தை கை கொள்கிற நீதியுள்ள ஜாதிகளுக்காய் நீர் வாசல்களை திறவுங்கள் என்று சொன்னீர். இதோ என் தேவனே, இந்த நேரம் யார் தன்னுடைய வாழ்க்கைக்கான பதில்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கை மீது உடைய வல்லமையை பார்க்க இந்த விரும்புகிறார்களோ, இவர்களுக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும் என் தேவனே. எல்லா விதமான இருள்களை, எல்லா சாபங்களை, எல்லா அசுத்தங்களை ஜெயிக்கும்படியாக, ஒருவேளை இவர் இந்த பயத்திலே, குழப்பத்திலே, நடுக்கத்திலே அடுத்து என்ன செய்வது என்று கூட வழி தெரியாத ஒருவராக இருக்கலாம். இதோ என் தேவனே, இவருக்கான வழி கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய வார்த்தை தான் அந்த வழியாய் இருக்கிறது. சத்தியத்தை கை கொள்கிற நீதியுள்ள ஜாதியாய் இவரை நீர் மாற்றும்படியாக நான் கேட்கிறேன். இவருக்கு உதவியானதை செய்ய கேட்கிறேன். எல்லா தோல்விகளை, எல்லா அவமானங்களை, எல்லா பலகீனங்களை ஜெயிக்க நீர் இவரோடு இருந்து உதவி செய்யும் என் தேவன். இந்த நபருடைய வாழ்க்கை மீது சர்வ வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்படும்படியா என் தேவன் எல்லா பலகீனங்களை, எல்லா தோல்விகளை இப்பொழுதே இவர்கள் ஜெயிக்க உம்முடைய வார்த்தையினாலே பலனையும், உம்முடைய ஆவியினாலே புத்து யோசனைகளையும் இந்த நீர் கொடுக்கும்படியா கேட்கிறேன். இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இவர் வழிகளையும் கைகளிலும் படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவர் யார் சத்தியத்தை அறிவார்களோ, உம்முடைய வார்த்தை அறிவார்களோ, வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராய் இந்த ஆசீர்வாதங்களை இவர்கள் மீது அறிக்கிறேன். இவர் வேலைகளுக்கு, இவர் வியாபாரங்களுக்கு, இவருடைய தேவைகளுக்கு, இவர் கரத்தினால் செய்யப்படுகிற ஒவ்வொரு வேலைக்கும் நீர் பதிலை தருகிறேன். உம்முடைய மகிமையானது இந்த இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இவரை ஆசீர்வதிக்கிற தேவனே, ஆமென். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்றீங்க. தேவன் உங்க வாழ்க்கையினத்தில் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தட்டும். மறக்காதீர்கள், நாளை விசுவாசத்தில் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். சத்தியத்தை கை கொள்கிற நீதியுள்ள ஜாதியாய் தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம். தேவனாண்டவராக இயேசு நாமத்தினாலே